தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளை பார்த்து வருகிறோம். ரொம்ப சிறப்பாக மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இதுவரை 7 விதமான உவமைகளை நாம் பார்த்தோம். கடந்த வாரம் கூட காணாமல் போன ஆட்டை குறித்து உவமைகளை பார்த்தோம். இந்த வாரம் அதே 18வது அதிகாரத்திலே 21 to 35 வசனங்களிலிருந்து ஆண்டவர் உவமையை நமக்கு சொல்லுகிறார். இது இதே உவமை லூக்காவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வேறு சூழ்நிலை, வேறு மக்களுக்கு, வேறு நோக்கத்துக்காக அது சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ 18வது அதிகாரம் 21 to 23 வரை வாசிக்கலாம். ரைட். இப்போ அந்த பகுதியை நம்ம சிந்திப்பதற்கு முன்பாக இந்த பகுதியினுடைய சூழ்நிலை அவசியம். எப்பயுமே பைபிள் வாசிக்கும் பொழுது யார் பேசுகிறா, யாருக்காக பேசுகிறாங்க, எந்த சூழ்நிலையில் பேசுகிறாங்க, என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாங்கன்னு முக்கியம். சரிங்களா? இயேசு இந்த ஊமையை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. பேதுரு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ பேதுரு ஏன் கேள்வி கேட்டால் நீங்கள் பார்க்கும் பொழுது, பின்பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாவியை எப்படி தேவன் மீட்கிறார், பாவியை எப்படி தேவன் நேசிக்கிறார் அப்போ சொல்லிட்டு 15வது வசனத்தில் சொல்கிறார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்யும் பொழுது நீயும் அவனும் தனித்திருக்கும் பொழுது அவன் குற்றத்தை உணர்த்துன்றார். விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, கடவுளை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளாக முரண்பாடு வரும் பொழுது எப்படி தீர்க்கணும், எப்படி அவங்களோட ஒப்புரவு ஆகணுன்றது தான் ஆண்டவர் 15 அவர் 20 வரைக்கும் அவர் விளக்கப்படுத்தி சொல்கிறார். நீங்கள் எப்படி ஒரு சகோதரனை, விழுந்து போன சகோதரனை காப்பாற்றுகிறது. இப்போ பேதுருக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ என் சகோதரன் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது நான் தொடர்ந்து மன்னிக்க முடியுமா? அதான் அவர் அங்கே கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? பேதுரு அவரிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறது பார்க்கிறோம். யூதர்கள், அந்த ரபிகள் பொதுவாக உன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சான்னு சொன்னால் நீ 3 முறை மன்னிக்கலாம். அவன் ஒரு தப்பை பண்ணி மன்னிப்பு கேட்குறான், மன்னிச்சிடு. திரும்பியும் அதே தப்பை பண்ணி மன்னிப்பு கேட்குறான், மன்னிச்சிடு. திரும்ப 3வது முறை மன்னி, 4வது முறை மன்னிக்காது. 4வது முறை அவன் வேணும்னே செய்கிறான், அவன் திருந்தாமல் அது செய்கிறான், அதனால் நீ மன்னிக்காதுன்னு அந்த யூதர் ரபிமார்கள் போதிச்சாங்க. இப்போ பேதுரு இயேசுவினுடைய கூட இருந்து இயேசு பேசிய இந்த மன்னிப்பு இறக்கத்தெல்லாம் பார்த்து கொண்டு இப்போ பேதுரு என்ன நினைக்கிறாரு, அவங்க 3 முறை மன்னிக்க சொல்கிறாங்க, ஆனால் இயேசு அதிகமாக மன்னிக்க சொல்கிறார். நம்ம ஒரு 7 முறை மன்னிக்கலாம். அதிகபட்சம் 7ன்றது ஒரு பூரண ஒரு எண்ணிக்கை. 7 முழுமை பைபிளில், சரிங்களா? அப்போ ஒரு அதிகபட்சமாக 7 முறை நான் மன்னிக்கிறது தான் சரி அப்படின்னு பேதுரு நினச்சி தான் பேதுரு அங்கே இயேசுட்ட அங்கே சொல்கிறாரு, நான் எவ்வளோ தூரம் என் சகோதரன் நான் மன்னிக்கிறது, நான் 7 தூரம் மட்டுமா மன்னிக்கணும்னு கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, 7 தரம் மாத்திரமல்ல 7 70 தரம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 7 70 தரம்னா என்னது? 7 × 70 490 முறை. அப்படியா? அப்படி இல்லை. ஏசு இந்த இடத்துல என்னது ஒரு கணக்கு வாரியாக மேத்தமெட்டிக்காக சொல்லலை. 7 70 கணக்கில் அடங்காத முறை. அதான் முக்கியம். இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய கணக்கு மாதிரி அங்கே ஆண்டவர் அங்கே பிரதானமாக சொல்லப்போ ஏன் ஆண்டவர் இங்கே சொல்கிறாருன்னா, மன்னிப்பின் இருதயம் ஏன் அவசியம்? இதான் இன்றைக்கி நம்ம தலை. மன்னிப்பின் இருதயம் எனக்கு ஏன் அவசியம்? ஒரு கிறிஸ்தவனா மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நான் ஏன் கொண்டு இருக்கணும்? அதுதான் ஆண்டவர் இந்த உவமையில் நமக்கு பிரதானமாக சொல்கிறார். அப்படி நான் மன்னிக்கக்கூடிய இருதயம் கொண்டிருந்தா என்னுடைய மன்னிப்பினுடைய அளவு எவ்வளோ தூரம் இருக்கணும்? நான் பாட்டுக்கு எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா? கொலை பண்ணாலும் மன்னிக்கிறதா? திருடினாலும் மன்னிக்கிறதா? எவ்வளோ அநியாயமாக நான் மன்னிச்சிட்டே இருக்கணுமா? அப்படி கடவுள் சொல்கிறாரா? சரிங்களா? இப்போ அதுதான் இங்கே பேதுருவுடைய பிரச்சனை. ஒருத்தங்க நான் தொடர்ந்து காயப்படுத்திட்டே இருக்கிறான், தொடர்ந்து எனக்கு எதிராக துரோகம் பண்ணிகிட்டே இருக்கிறான், நான் எப்படி மன்னிக்கிறது? என்னால் மன்னிக்க முடியலையே, மன்னிக்க முடியாது. அது சரியா? அதுதான் இங்கே பேதுருவுடைய பிரச்சனை. அந்த எண்ணத்தோடு பேதுரு இந்த கேள்வியை ஆரம்பிக்கிறேன். அப்போ இயேசு பதிலை சொல்கிறார், மன்னிப்புனாவே அது கணக்கில் வராத மன்னிப்பா. மன்னிப்புனாவே அளவு இல்லாமல் மன்னிக்கிறது. அப்படி தான் மன்னிக்கணும். ஏன்னா கடவுள் ஒன்று அப்படி தான் மன்னிக்கிறார். அதுதான் இந்த ஓமையை அவர் பிரதானமாக சொல்கிறார். ரைட். இப்போ அந்த ஓமையை அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? 23 to 25 வரைக்கும் வாசிங்க.
ரைட். இப்போ நம்ம இப்போ அந்த 3 பிரிவாக அந்த உண்மையை பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்கும்பொழுது ஒரு ராஜா, அவனுக்கு கீழே வேயக்கூடிய சேவகன், அவனிடத்துல கணக்கு பார்க்கணும். எப்பயுமே ராஜா இருக்கும்பொழுது இன்றைக்கி எப்படி ஒரு முதலமைச்சருக்கு கீழே நிறைய துறை அமைச்சர்கள் இருக்கிறாங்களோ, அன்றைக்கி ராஜா இருக்கும்பொழுது ராஜாவுக்கும் பல துறை அமைச்சர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஒரு இராணுவ பலத்துக்கு ஒருத்தர் வச்சுருப்பார், மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வச்சுருப்பார், கட்டடம் கட்டுறதுக்கு ஒருத்தர் வச்சுருப்பார், மக்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அமைச்சர்கள், இப்படி பல அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் ராஜ்யத்தினுடைய தேவையின் அடிப்படையில் பொறுப்புகள் கொடுப்பாரு. சில பேருக்கு பணத்தை கொடுப்பாரு, சில பேருக்கு நிலத்தை கொடுப்பாரு, சில பேருக்கு ஆடு மாடுகளை கொடுப்பாரு. ஸோ அவங்களுடைய திறமைக்கு தக்க வேலையை கொடுத்து வேலை பார்க்க வைப்பார். இப்போ இங்கே ஒரு ராஜா அதான் சொல்கிறார், ஏசு அந்த ஊமை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்கிறார், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்குது. அந்த ஓமையில் யார் பிரதான? ராஜா தான் பிரதானம். அவரே சொல்கிறார் ஒரு ராஜா. அந்த ராஜா தான் வேலைக்காரன்ட்ட கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அந்த ராஜா கணக்கு பார்க்கும் பொழுது அவனுக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சொல்கிறான். நிதித்துறை வருவாங்க, அப்புறம் தான் ஆஸ்தி சொத்து மேலே உள்ள அமைச்சர்கள் வருவாங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்த எதிரிகளை குறித்த உளவு அமைச்சு நிறைய பேரை குறித்து அந்த ராஜா 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை விசாரிப்பான். இல்லைங்களா? இப்போ அப்படி அவன் கூப்பிட்டு ஒருத்தனை விசாரிக்கிறான். அப்படி அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது ஒரு மனுஷனில் ஊழியக்காரர் நிறைய பேரை சொல்லுது. இப்போ ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சொல்லுப்பா, உனக்கு இந்த வேலையை கொடுத்து இந்த வேலையை நீ எப்படி செஞ்ச, இந்த பொறுப்பு இந்த துறை எப்படி இருக்குது, இந்த மக்கள் எப்படி இருக்காங்க விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது அது சொல்லுது, ஒரு மனுஷன்னா அவன் 10,000 தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இப்போ 10,000 தாளந்துனா முதல்ல நமக்கு தெரியும். இப்போ ஒரு தாளந்துனாவே கிட்டத்தட்ட 500 வெள்ளிக்காசுகள் தான் ஒரு தாளந்து. ஏசு 30 வெள்ளிக்காசுகளுக்காக தான் காட்டி கொடுக்கப்படுகிறார். வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசை வாங்கி தான் காட்டி கொடுக்குறார். இப்போ 500 வெள்ளிக்காசு ஒரு தாளந்து. இப்போ இங்கே சொல்லும் பொழுது 10,000 தாளந்துன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அது மில்லியன் கணக்கான ஒரு பணம், ஒரு 5,000 கோடின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு பணம், ஒரு மிகப்பெரிய தொகை. 16,000ன்றது தான் யூத கணக்கில் அதிகம். 1000 16,000 தான். இங்கே லட்சம் கோடி அதெல்லாம் பைபிள் பொதுவாக பதிவு செய்யலாம். பழைய ஏற்பாட்டில் அந்த மக்களுடைய எண்ணிக்கையில் சில இடங்களில் இத்தனை லட்சம்னு சொல்லுது, கோடிக்கணக்கான விஷயத்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவங்க பதிவு செய்யலாம். இப்போ இங்கே ஆண்டவர் 16,000 தாளந்துன்னு சொல்லும் பொழுது லட்சோதி லட்சம் கோடி அப்படின்னு நம்ம பாஷையில் புரிஞ்சுக்கலாம். கணக்கில் அடங்காத கோடிக்கணக்கான பணம், மில்லியன் பில்லியன் கணக்கான பணத்தை கடன்பட்டுருக்கிறான். ராஜாவுடைய நிதியிலிருந்து எடுத்து ஏதோ ஒரு துறையில் வேலை செஞ்சுருக்கிறான். அது முதலீடு துறையோ இல்லை நிலத்தில் போட்டானா எதில் போட்டான்னு தெரியலை. அவன் வாங்குகிறான், ஆனால் பலன் கொடுக்கல. அவன் திரும்ப கடை வாங்குகிறான், அவன்கிட்ட எந்த பலனும் இல்லை. இப்போ அவனுடைய துறையில் அவன் கணக்கு பார்க்குறான், அவனுக்கு நம்ம இவ்வளோ பணம் கொடுக்குறோம், இவன் எப்படி அதை வருமானம் பண்ணான், எப்படி அதை கொண்டு வந்தான்னு ராஜா கேட்கும் பொழுது அவன் எதையுமே கொண்டு வரான். அவன் கடன் அதிகமாகி கடன்காரனாக தான் ஆனானே ஒழிய எந்த வருமானத்தையும் அவன் கொண்டு வரல. அப்போ 2 கேள்வி அழுது. அந்த பணத்தை அவன் என்ன பண்ணான்? அவனால் ஏன் வருமானத்தை கொண்டு வர முடியாது? இந்த பணம் எங்கே போச்சு? அப்போ அவனுடைய வேலையில் உண்மைத்தன்மை இல்லைன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. ஒருவேளை அது நஷ்டமே ஆகிருந்தாலும் அந்த நஷ்டத்தை அவன் ராஜாவிட்ட விளக்கப்படுத்தி சொல்லணும். என்ன ஆச்சுன்னு அவன் சொல்லலை. ஆனால் அவன் ஒரு விஷயம் தெரியுது, அவன் ராஜாவுடைய பணத்தை அதிகமாக தவறுதலாக பயன்படுத்தி பெரிய ராஜாவுக்கு கடன்காரனாக அவன் இருக்கிறான். இப்போ ராஜா விசாரிக்கும் பொழுது யார் அதிகமாக ராஜாவுடைய பணத்தை பயன்படுத்தினது, யார் அதிகமாக ராஜாவுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தி யார் இந்த ராஜ்யத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினா அதில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க. இந்த வேலைக்காரர் தான் அதிகமாக கடை வாங்கியிருக்காரு, கணக்கில்லாத பணத்தை வாங்கிட்டார், எந்த ரிப்போர்ட்டும் இல்லை, எந்த அக்கௌண்ட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது தான் அடுத்த வருஷம் நமக்கு சொல்லுது 25 சொல்லுது,
கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியா. கடனை தீர்க்க அவனுக்கு வேறு எந்த வழியும். அவனுக்கு சொத்து இருக்கலாம், அவனுக்கு நிலம் இருக்கலாம், அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கலாம். கட்டாயம் இவ்வளோ பெரிய பணத்தை கொடுக்குறான்னு சொன்னால் அவன் ஏழையாக இருக்க மாட்டான். இவ்வளோ பெரிய பணத்தை ராஜா ஒருத்தன்ட்ட கொடுக்குறான்னு சொன்னால் அதில் அவன் கொஞ்சம் தகுதி உள்ளவனாக ஐஸ்வர்யம் உள்ளவனாக தான் இருந்திருப்பான். ஆனாலும் அவனுடைய சொத்து அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விற்றாலும் ராஜாவுடைய கடனை அடிக்க முடியாதா சொல்லுது. நிர்வாகம் இல்லாதவனா அவனுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அவனால் அதை அடிக்கக்கூடிய எந்த வழிமுறை இல்லை. அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இதுக்கு மேலே அவனுக்கு கடன் கொடுக்காய். ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிட்டான். அவனால் எந்த பல பிரயோஜனமும் இல்லை. இவன் இனிமேல் இந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இவனுடைய மனைவி இவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அடிமையாக வேலை வாங்கி அவனை ஜெயிலில் போட்டு அவன் சொத்தெல்லாம் எடுத்து அந்த கடனை அடைச்சிருங்க. அதெல்லாம் போட்டால் அந்த கடை அடையாது தான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிறத எடுத்து அவனை தண்டனைக்கு உட்படுத்துங்கன்னு அந்த ராஜா சொல்கிறான். இதெல்லாம் இதுதான் இந்த ஓமையினுடைய ஃபஸ்ட்டு போர்ஷன். 26, 27 வாசி. 26, 27. இதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் சொல்கிறேன், இவன் இவ்வளவு கடை வாங்கி இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தி இவ்வளோ ராஜ்யத்தை குஞ்சவன் விளைவித்துட்டான். இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ இவனுக்கு நியாயமாக தண்டனை கொடுக்கலாம், இவனை அடிமைப்படுத்தலாம், இதுதான் சரி. அப்படியே அவன் தீர்ப்பு வழங்குறான். இவனை ஜெயிலில் போட்டு அவனை விற்றுருங்கன்னு. அந்த ஊழியக்காரன் தானே விழுகிறான். அவன் கீழே விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். வாழ்க்கை இப்போ ஒரு நொடியில் சின்னாபனமாக ஆகுது. ஒரு நொடியில் எல்லாம் தலைகீழ ஆகுது. இவ்வளோ நாள் ஒரு கோடிக்கணக்கான பணத்தில் மிதந்தவன் இப்போ ஒரே நாளில் பிச்சைக்காரனாக ஆகிறான். ஒரே நாளில் சிறைச்சாலை குற்றவாளியாக ஆகிறான். அவன் மாத்திரம் இல்லை, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் தண்டனைக்கு போகிறாங்க. வாழ்க்கை தாறுமாறாக மாறுது. ஸோ அந்த இக்கட்டுகளை தாங்க முடியாமல் பாதத்தில் விழுந்து அவன் காலில் விழுந்து, ராஜாவே கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் என்னிடத்துல இறக்கம் பாராட்டுங்க, கட்டாயம் நான் என்னென்ன பணத்தெல்லாம் வாங்கினதை நான் திரும்ப கொடுத்துறேன், நான் எவ்வளவு அநியாயம் பண்ணணும் அதெல்லாம் சரி செஞ்சிட்றேன், நான் எவ்வளவு கொள்ளையடிச்சனோ அதெல்லாம் சரி செஞ்சிட்றேன், தயவு செஞ்சு என்னை ஒரு விஷயம் மன்னிச்சு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்து தீர்க்கிறேன்றான். அப்போ அந்த 27 வசனம் சொல்லுது, அந்த ஊழியர்களுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவன் விழுந்து அவன் அழுது அவன் புலம்பி அவன் அந்த ராஜாவின் இடத்துல இரக்கத்தை கெஞ்சுறதை அதை பார்த்து அவனுடைய நிலையை பார்க்குறான். எவ்வளோ செல்வ செழிப்பாக எவ்வளோ மேன்மையாக இருந்தவன் இப்போ எவ்வளவு இக்கட்டில் அழிவான நிலையில் போய் இருக்கான்றதை நினச்சி அவன் மேலே மனந்திருகி அவனை விடுதலை மட்டும் பண்ணலை, கடனையும் அவனுக்கு மன்னிச்சிட்டான். சரி போய் இனிமேல் ஒழுங்காக உழைச்சி கொண்டு வான்னு சொல்லலை, போய் இனிமேல் சரி பண்ணி என் பணத்தை கொண்டு வான்னு சொல்லலை, அவன் விடுதலையும் பண்ணி அவன் கடனையும் மன்னிச்சிட்டான். இனிமேல் அவன்டா கடனை கேட்காத விட்டுரு அப்படின்னு சொன்னான். இப்போ அவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்ட பொழுதும் அந்த ராஜா எப்படி மன்னிக்கிறான் அப்படிங்கிறது சொல்கிறான். இப்போ பேதருடைய கேள்விக்கு தான் பதில். பேதுரு நான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் முதலாவது பேதுரு இடத்துல கடவுள் உன்னை எப்படி மன்னிச்சார்னு யோசியும். கடவுளுடைய மன்னிப்பை நீ தெரிஞ்சாதான் நீ உன் சகோதரனை எப்படி மன்னிக்க முடியும்னு உனக்கு தெரியும். கடவுள் உன்னை எப்படி காப்பாற்றிருக்காருன்னு தெரிஞ்சாதான் உன் குடும்பத்தில் உள்ளவனை எப்படி அரவணைக்க முடியும்னு உனக்கு தெரிகின்ற முதல் விஷயத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ரைட். இப்போ இந்த 23 27 முதல் விஷயம் பார்க்கும் பொழுது தேவனுடைய உன்னதமான மன்னிப்பை ஆண்டவர் விளக்கப்படுத்துகிறார். இப்படி விளக்கப்படுத்தும் பொழுது இங்கே சொல்லப்படக்கூடிய ராஜா பிதாவாகிய தேவன், ஏன்னா கடைசி வசனத்தில் ஏசா தான் சொல்கிறார். கடைசி 35 வாசனம். அந்த ராஜாவை ஆண்டவர் பிதாவாகிய தேவனோடு ஒப்பிடுறாரு. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் கடனாளியாக தான் இருக்கிறான். ஆதாமுக்குள்ளே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு கடனாளி. ஒவ்வொரு மனிதனும் பாவம் என்கிற கடனை சுமந்துட்டுருக்கிறான். அநேக பாவங்களை சுமந்திருக்கக்கூடிய கடனாளியாக ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறான்.
எப்படி இந்த 16,000 தாளந்து அவன் கொள்ளையடித்து அவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த ராஜாவுக்கு முன்னாடி கடனாக இருக்கிறானோ, அதே போல் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த 16,000 தாளந்த போல கடவுளுக்கு முன்பாக பாரமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அனுதினமும் செய்யக்கூடிய பாவங்களை கடவுள் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறார். நீங்கள் நானும் பாவம் செஞ்சு மறந்துடுவோம் நினைக்கிறதில்ல, அதை குறித்து யோசிக்கிறதில்ல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனை பேச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்முடைய பாவத்தை மறந்தாலும் கடவுள் நம்முடைய பாவத்தை மறக்கிறதில்ல. ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக கணக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி அந்த ராஜா அந்த சேவகரெல்லாம் கூப்பிட்டு கணக்கு ஒப்புவிக்க சொல்கிறானோ, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவத்துக்கான கணக்கை கடவுளுடைய சமூகத்தில் கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நாளில், அவனுடைய மரணம் நாளில், அவன் மரித்து போகும்பொழுது கடவுள் கணக்கு கேட்கிறார். இயேசு இந்த உலகத்தை 2ஆம் வருகை நியாயாதிபதியாக வரும் பொழுது ஆதாமுக்குள்ளே பாவம் செஞ்ச ஒவ்வொரு மனிதனையும் கணக்கு கேட்காம விட மாட்டார். வாழ்க்கை எப்படி வாங்க, வாழ்க்கையினுடைய பாவம் எத்தனை இருக்குது, எவ்வளோ பாவங்கள் நீ சுமந்து கொண்டு இருக்கின்ற கடனை ஒவ்வொரு மனிதர்களையும் கடவுள் கேட்குறார். அதை இயேசு இந்த ஓமையின் மூலமாக பேதுருவுக்கு மறைமுகமாக சொல்கிறத பார்க்கணும். எல்லா மனிதனும் கடவுளுடைய நீதிக்கு முன்பாக, கடவுளுடைய தண்டனைக்கு முன்பாக இருக்கிறான். எப்படி இந்த ஊழியக்காரன் அந்த ராஜாவை ஏமாற்றி அந்த ராஜாவினுடைய அசட்டை பண்ணி அவனுடைய பணத்தெல்லாம் விரயம் பண்ணானோ, அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷன் அவன் வாழ்க்கையில் அநேக பாவத்தை தீமையும் செஞ்சு அவன் வாழ்க்கையை அஜாக்கிரதையாக வாழ்ந்து கடவுளுக்கு பயம் இல்லாமல் உண்மையற்று அநேக பாவங்களை செஞ்சு வாழக்கூடிய மனிதனை கடவுள் நீதியாக நியாயஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் இங்கே முதல் ஆண்டவர் சொல்றார். ரைட்? அப்படி ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்படக்கூடிய நிலையில் இப்போ அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவன் தான் 16,000 தாளந்து வாங்கினான், அவனை மட்டும் தூக்கி ஜெயிலில் போ. அவன் செஞ்ச பாவத்தில் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிறான். அவனுடைய பாவத்தை அவனுடைய குடும்பம் முழுவதும் அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறான். எப்பயுமே பாவம் தனிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரவே வராது. ஒவ்வொரு பாவமும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதிக்காமல் விடாது. நம்முடைய பாவம் வெளியரங்கமாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக இருந்தாலும் சரி, அது கட்டாயம் நம்ம சுற்றியுள்ளவங்களை பாதிக்காமல் விடாது. அந்த பாவத்து நிமித்தமாக அந்த குடும்பம் முழுவதும் அந்த தண்டனையை, அந்த ராஜாவுடைய தண்டனையை சுமந்து அங்கே நிற்கிறத பார்க்குறோம். தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது அங்கே இரக்கம் இல்லாமல் நீதியாக ஒரு பாவத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய செயலை அவர் செய்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ இந்த மனுஷன் இந்த ராஜாவுடைய கோபத்திலிருந்து, ராஜாவுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ராஜாவுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது, ராஜாவுக்கு வேறு எந்த நயவஞ்சகமாக பேச முடியாது. அவனுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த ராஜாவோட காலில் வளர்றதான் வழி. அந்த ராஜாட்ட மன்னிப்பு கேட்குறத விட அவன் என்ன செஞ்சாலும் அங்கேருந்து தப்பித்து கொள்ள முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ரட்சிப்பின் வழி என்பது அந்த ராஜாவுக்கு முன்பாக இரக்கத்தையும் பொறுமையையும் கேட்குறது மாத்திரம். பாவத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கடவுளுடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று அதுதான். கடவுள் உங்களுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய நீதியான தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வழி தான் வச்சு. ஒவ்வொரு மனிதனும் அதை கேட்கும் பொழுது தேவன் தனது இரக்கத்தையும் மீட்பையும் தருகிறவராக இருக்கிறார். அவனுடைய அந்த மனம் திரும்புதல், அந்த கடவுளிடத்தில் கேட்ட அந்த இரக்கம், கடவுள் அவனை மன்னிப்பதற்கும் அவனை நேசிப்பதற்கும் அவனை விடுதலை பண்ணுவதற்குமாக வழிநடத்துதுன்றதை பார்க்க. மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவத்தையும் கற்று விடுதலை விடுவார். யாரெல்லாம் கடவுளுக்கு முன்னாக தன்னை தாழ்த்துறானோ, யாரெல்லாம் கடவுளுக்கு முன்னாக தன்னுடைய பாவத்தை உணர்றானோ, யாரெல்லாம் கடவுளிடத்தில் இரக்கத்தை கெஞ்சுறானோ, அவனை கூப்பிடுகிற எல்லாரையும் விடுவிக்கிறான். என்னிடத்துல வருகிறவன் நான் புறம்பே தள்ளுறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுவோம். அவருடைய சமூகத்தில் இக்கட்டுகள் நேரத்திலலாம் வரக்கூடிய ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறார் என்பதை அவர்களுக்கு விளக்கப்படுத்துறதை பார்க்கிறோம். ரைட்? இப்போ இந்த ராஜா இந்த கடன்பட்டவனை எப்படி மன்னிச்சான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் அவன் மன்னிப்பு கேட்டான், ராஜா மன்னிப்பை வழங்கினான் அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் அந்த ராஜா எப்படி மன்னிப்பை வழங்கினான்றதை வேதம் வேறு ஒரு பகுதியில் நமக்கு விடுதலை கொடுத்துருக்குது. பரிசுத்தம் உள்ள கடவுள் நீங்கள் ஒரு இடத்துல மனம் திரும்பி எவ்வளோ தான் அழுதாலும் உங்களை மன்னித்து விடுதலை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எந்த நன்மை இல்லை.
பரிசுத்தம் உள்ள கடவுள் உங்களை என்னை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். இவனுடைய கடனை வேறு யாரும் சுமக்கலை. இவனுடைய கடனை அந்த ராஜா மனமும் வந்து மன்னிச்சான். ஆனால் நிதர்சனமாக அப்படி இல்லை. இவனை பார்த்து இந்த ராஜா, அவனுடைய நிலையை பார்த்து ராஜா அவனை மன்னிக்கிறான். ஆனால் இயேசு இந்த ஓமையை மன்னிப்புக்காக சொல்லக்கூடிய அதே வேளையில் உண்மையாக ஒவ்வொரு பாவியையும் கடவுள் அவனுடைய துக்க நிலையை பார்த்து மன்னிக்கிறது இல்லை, அவனுடைய பரிதாப நிலையை பார்த்து மன்னிக்கிறது இல்லை. அவனுடைய அழுகை, அவனுடைய உபவாசம், அவன் கடவுளுக்காக செய்கிற எந்த காரியத்தையும் பார்த்து அவனை மன்னிக்கிறது இல்லை. சொல்லப்போனால் கடவுளுடைய அகராதியில் மன்னிப்பே கிடையாது. நீங்கள் பைபிளை வாசிங்கன்னா அதான் நீதியுள்ள கடவுள் ஒரு பொழுதும் மன்னிப்பை செயல்படுத்தவே முடியாது. நீங்களும் நானும் சுமந்த பாவ கடனை உங்கள்கிட்ட எடுத்து இயேசு மேலே வச்சு தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை உங்கள்கிட்ட எடுத்து இயேசுவை சிலுவையில் வச்சு கொன்று உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். நான் செலுத்த வேண்டிய 1000 கோடி கடனை எனக்கு பதிலாக இன்னொருத்தர் செலுத்திட்டார் அப்படின்றப்ப அங்கே மன்னிப்புக்கு என்ன வேல்யூ இருக்குது? இவர் எனக்கு ஒரு 10,000 கடன் பட்டுட்டார், இவரால் கொடுக்க முடியலை. இப்போ அவர் வந்து நான் இவரை கொடுக்குறேன், இவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் அதை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ண தான் சொல்ல முடியும். நான் இங்கே மன்னிப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவர் செலுத்துறதை அவர் செலுத்திட்டார். இப்போ கடவுள் நம்முடைய பாவங்களை நம்முடைய அவரோடு ஒப்புரவு ஆக்குவதற்கு தனது சொந்த குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து தான் விடுதலையாக்கி, நம்முடைய பாரம், நம்முடைய கடை, நம்முடைய சாபம், நம்ம மேலே வரக்கூடிய எல்லாத்தையும் இயேசு மேலே வச்சார். உங்களை என்னையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இயேசுவை கடன்காரனாகிட்டார். இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் சுமக்கக்கூடிய கடன்காரனாக இயேசுவாக்கி அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் இயேசு உங்களை என்னையும் மீட்டார். இப்போ இயேசு நோவின் மூலம் பேதருக்கு சொல்கிறாரு, அந்த ராஜாவுடைய மன்னிக்கக்கூடிய இருதயம் உனக்கு இல்லைன்னா நீ ஒரு பொழுதும் உன் சகோதரனை மன்னிக்க முடியாதுன்றார். இந்த ராஜா போல தான் கடவுள் உன்னுடைய பாவத்தை பார்த்து மன்னிக்கிறார். கடவுளுடைய மன்னிப்பின் இருதயத்தை நீ பெறாத விட, கடவுளுடைய மன்னிப்பை நீ ருசி பார்க்காத வர ஒரு பொழுதும் இன்னொரு மனிதனை உன்னால் மன்னிக்க முடியாது. கடவுளுடைய மன்னிப்பை ருசி பார்த்தவன் தான் சக மனித உறவை மன்னிப்பான். கடவுளுடைய இருதய அன்பினுடைய ஆழத்தை உணராத எந்த ஒரு மனிதனாலும் சக உறவுகளை சமாதானத்தோடு சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த மன்னிப்புடைய இருதயம் எனக்கு முதல் இருக்குதா தான் இந்த முதல் பகுதி நமக்கு என்ன கேட்குது? நான் பேதுருக்க தான் சொல்கிறாரு, உன் மன்னிப்புடைய அளவு நீ என்னன்னு கேட்குற, மன்னிப்புடைய அர்த்தம் என்ன நீ தெரிஞ்சுக்க. மன்னிப்பு என்பது தேவன் உன்னை மன்னித்தது போல மன்னிக்கிறியா? சக மனிதன் உனக்கு எதிராக பாவம் செய்யும் பொழுது உன்னுடைய மன்னிப்பின் இருதயம் கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து நீ மன்னிக்கிறியா? நிறையா மன்னிக்கிறதே, நிறைய பேர்கிட்ட கோபத்தை நீட்டிகிட்டே இருக்கிறோம், நிறைய பேர்கிட்ட பிரச்சனை சண்டைகளை நீட்டிகிட்டே இருக்கிற ஒப்புரவாகிறது நம்முடைய இருதயம் போகிறதே. இவர் எனக்கு பிடிக்காதுங்க, இவர் எப்பயுமே எப்படி தாங்க, இவங்க எனக்கு பிடிக்காதுங்க, இவங்க எப்பயுமே எப்படி தாங்க அப்படின்னு சொல்லி பல உறவுகளிலிருந்து நம்ம பிரிக்கப்பட்டு மன்னிப்பை வழங்காதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், மன்னிக்கக்கூடிய இருதயம் என்பது முதலாவது கடவுளிடத்துல வந்து உனக்கு வரணும். கடவுளுடைய மன்னிப்பை நீ புரிந்தால்தான் உன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்கக்கூடிய இருதயம் உனக்கு இருக்கும். அந்த மன்னிப்பின் இருதயம் இருக்கிறவன் தான் உண்மையான கடவுளுடைய பிள்ளை. மன்னிப்பின் இருதயம் தான் கிறிஸ்துவத்தினுடைய ஆணி வேறான ஒரு சத்தியம். அந்த மன்னிப்பு மிக அவசியமானதுன்றார். ரெண்டாவது, இந்த பகுதியில் நம்ம 28-31 வசனத்தில் இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ரைட், 28-31 வாசனம். அப்படி இருக்க இந்த ஊழியக்காரன் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனாகிய தன் முதல் வேலைக்காரரின் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை எரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலையிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் மனவும் அவனை காவலில் போடுவித்தான். ரைட், ஏசு இந்த உண்மையை முடிக்கலை. சொல்லப்போனால் 27 முடிஞ்சிருச்சு. மன்னிப்புன்றதை அவர் அங்கேயே சொல்லிட்டார், இப்படி தான்மா நீ மன்னிக்கணும். ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். அந்த மன்னிப்பினுடைய ஆழத்தை இன்னும் விளக்கப்படுத்தும்படியாக இன்னும் அது சொல்கிறார். அப்படின்னா சொல்கிறாரு, அந்த மன்னிக்கப்பட்ட மனுஷன் அந்த ராஜாவால் உயிர் பெற்றவன்
அந்த ராஜாவால் மீட்கப்பட்டவன் இப்போ நடந்து போகிறான். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். தூக்கு கயிறிலிருந்து தப்பிக்கப்பட்டவன், பட்டயத்திலிருந்து மீட்கப்பட்டவன், ஒரு நொடியில் அவனுடைய குடும்பமும் அந்த ராஜாவுடைய கோபத்தினால் அழிக்கப்பட்டிருக்கணும். ராஜா மனம் திருகி அவ்வளோ கடனையும் மன்னிச்சு அவனையும் ரிலீஸ் பண்ணி மகிழ்ச்சின்னு அனுப்புகிறான். எவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம். இவ்வளோ நாள் இவ்வளோ துரோகம் பண்ணி இவ்வளோ நாள் இந்த ராஜாவுக்கு எதிராக வாழ்ந்து அவனுடைய கோடிக்கணக்கான பணத்தை எல்லாம் நான் துஷ்பிரயோகம் பண்ண பொழுதும் மன்னிச்சிட்டான்பா, இவ்வளோ பெரிய ராஜா என்னை இறங்கி மன்னிச்சிட்டான் அப்படின்ற மகிழ்ச்சியோடு போகிறான். அப்படி போகும்பொழுது என்ன நடக்குது, அப்படி இந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கண்டுபட்டிருந்தவராகிய தன் உடல் வேலைக்காரில் ஒருவனை கண்டு பிடித்து அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து போகிறான். இவங்கிட்ட கடன் பட்டவன் ஒருத்தன் என்னை பார்க்குறான். இப்போ இவங்கிட்ட கடன் பட்டவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த பணத்தையும் சொல்கிறான். அவன் 100 வெள்ளிப்பணத்தை கடன் பட்டினான். இந்த 16,000 தாளந்தோட இந்த 100 வெள்ளிக்காசை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பணமே இல்லை. இந்த கோடிக்கணக்கான பணத்தில் இந்த 100 வெள்ளிக்காசுன்றது ரொம்ப அற்பமான ஒரு பணம். ஒரு யூதனுடைய ஒரு 5 நாள் அனுதின வேலை சம்பளம் தான் அந்த 100 வெள்ளிக்காசு. ஒரு சாதாரண அடிமையுடைய 5 நாள் வேலையினுடைய பணம் தான் அந்த வெள்ளிக்காசு. இப்போ இந்த 100 வெள்ளிக்காசை வச்சு அந்த 100 வெள்ளிக்காசை பிடிங்க அவன் ராஜாவோட கடனை அடைக்க முடியுமா? அந்த 100 வெள்ளிக்காசை அவங்கிட்ட வாழ்ந்து அவன் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? ஒன்றும் முடியாது. அந்த வசனம் சொல்லுது, அவங்கிட்ட கடன்பட்டிருந்த அந்த 100 வெள்ளிப்பணத்தை பெற்றிருந்தவனை பார்த்து அவன் தொண்டையை நெரிச்சு நீ பட்ட கடனை எனக்கு கொண்டு தீருந்தான். ஆண்டவர் அந்த ஓமையை எவ்வளவு ஆழமாக பேதுருவுடைய இருதயத்தில் குத்துறமாய் சொல்கிறார். பேதுருவுடைய இருதயத்தில் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இப்போ இவன் கடனாளி, இவன் ராஜாவுக்கு கடனாளி, இவனுக்கு ஒரு கடனாளி இருக்கிறான். இன்னொரு மனிதன் ஆண்டவர் சொல்லலை, வேறு ஒரு மனிதன் சொல்லலை, இவனே தான். இந்த கடன் பெற்றவன் இவனிடத்தில் கடன் பெற்ற இன்னொரு கடனாளி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஆண்டவரில் முதல்ல என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு கடனாளி மாத்திரம் இல்லை, சக மனிதனுக்கு கடனாளியாக தான் இருக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கடனாளியாக இருக்கு. அந்த உலகமே அதான். இந்த உலகமே கடன் இல்லாத மனிதனை பார்க்க முடியாது. நாட்டை ஆள்றதுல ராஜாக்கள்லேருந்து தேசாதிபதிகள்லேருந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டை கடன் நாடாக தான் இருக்குது. ஒரு அதிபர் இன்னொரு அதிபரோட சார்ந்தருக்கு தான் இருக்கிறோம். எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனிதனுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்றத சொன்னார். எப்போ ஒரு மனுஷன் நான் யார்ட்டையும் கடன் வாங்கினாங்க, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படின்னா அவன் பொருளாதார ரீதியே கடனாளியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற வழிகளில் அவன் கடனாளியாக தான் இருக்கிறான். ஆண்டவர் கடன் சொல்லும் பொழுது தேவன் கொடுத்த நீதியான பொறுப்புகளை செய்யாத ஒவ்வொரு மனிதனும் கடனாளி. தேவன் கொடுத்துருக்கக்கூடிய வேலையை ஒழுங்காக செய்யாத ஒவ்வொருவரும் கடனாளி. தேவன் கொடுத்துருக்கக்கூடிய உறவுகளை சரியாக கவனிக்காத ஒவ்வொருத்தனும் கடனாளி. 6 மணி நேரம் வேலையை 5 மணி நேரம் செஞ்சால் 1 மணி நேரம் அவன் திருடிட்டான், அவன் கடன்காரனாக இருக்கிறான். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்தால் அவன் கடனாளியாக இருக்கிறான். மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கூடாமல் இருந்தால் கணவனுக்கு கடனாளியாக இருக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போனால் பெற்றோர்களுக்கு கடனாளியாக இருக்கிறாங்க. இப்படி சமுதாயத்தில் எல்லா மனிதனும் தேவ பிரமாணங்கள் அடிப்படையில் கடனாளியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாவம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தனும் கடவுளுக்கும் கடனாளி, சக மனிதனுக்கு கடனாளி. அந்த கடனில் இருந்து அவனை மீட்பக்கூடிய காரியத்தை கடவுள் மாத்திரம்தான் அங்கே செய்ய முடியுன்றதை ஆண்டவர் பிரதானமாக சொல்கிறார். இப்போ இவன் 100 வெள்ளிக்காசு, இவன் அதிக அளவு அவன்கிட்ட கடன் படலை. அவனை மாதிரி இவன் பெரிய கொள்ளையடிக்கலை, அவனை மாதிரி கோடிக்கணக்கான இவன் திருடலை. இவன் இந்த 100 வெள்ளிக்காசை ஒரு அனுதின ஆகாரத்துக்காண்டி வாங்கியிருக்கலாம். அவனுடைய குடும்பத்துடைய அவசியமான தேவைக்காண்டி அந்த 100 வெள்ளிக்காசை வாங்கியிருக்கான். இப்போ அந்த கடனை வாங்கல அந்த கடனை ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். இந்த 100 காசை வாங்குறதுனால அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. இந்த 100 காசை விட்டு போகிறனால அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவன் கேட்கவும் அவசியம் இல்லை, அதை வாங்கவும் அவசியம் இல்லை. ஆனால் அவன் அந்த இடத்துல அவனிடத்துல அதை சாதாரணமாக அவன் விடாமல் அவனை
சுலபமாக அவமானப்படுத்தி அவனை காயப்படுத்துறதை பார்க்கும். இப்போ அந்த ராஜா அவன் தொண்டையை நெரிக்கலை, ராஜா அவனை கசையடி கொடுக்கலை, ராஜா அவனை விசாரிக்க தான் செஞ்சான். அவ்வளோ கடன்பட்ட அவனை கூப்பிட்டு என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் நீ பணத்தை கொடுக்கணும்னு கேட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவனை பார்த்து பிடிச்சி கழுத்தை நெரிச்சிட்டான். அவனை கொல்றதுக்கு நீ தயாராகிட்டான், காசை கொடுன்ற அளவுக்கு கழுத்தை நெரிச்சிட்டான். நீ பட்டனை நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்கணும்னு சொல்லி சொல்லலாம். ஒழுங்காக காசை கொடுக்குறான். 29 வாசி 29 வாசி. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலையிலே இருந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். பாருங்க, இவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்ச உடனே என்ன இதெல்லாம் ஒரு காசுன்னு போய் நீ கேட்க வந்துட்ட, இதெல்லாம் ஒரு பணமா, இதுக்கு போய் என் கழுத்தை பிடிச்சி கொண்டுட்டுருக்குற, நீ எவ்வளோ கடை அந்த ராஜாட்ட வாங்கி ஏமாத்தின, நான் இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு பணத்துக்காக என்னை எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லலை. அந்த 100 வெள்ளி காசை வாங்கினவன் அவன் காலில் விழுந்துட்டான். அவன் காசு அர்ப்பம் தான், ஆனால் கடன் தான். 100 வாங்கினாலும் கோடியாக வாங்கினாலும் கடன் தான். இவன் எப்படி அந்த ராஜாவுக்கு முன்னாடி தனது குற்றத்தை ஒத்துக்கிட்டான், அவன் இப்போ இவனும் ஒத்துக்கிறான். இப்போ இவன் இந்த ஊழியக்காரன் இந்த ராஜாவோட காலில் விழுந்து தான் நம்ம பார்க்கல, அவன் தாழ விழுந்து வணங்கலான்னு பார்க்குறோம். ஆனால் அந்த 100 வெள்ளி காசை பெற்றவன் அவன் காலிலே விழுந்துட்டான். அவன் காலில் விழுந்து கதறான், என்னிடத்தில் பொறுமையாக இரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன். இதே தான் அவனும் சொன்னான், என்னிடத்தில் பொறுமையாக இரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன். இவன் என்ன சொன்னானோ அதே தான் இவனை விட ஒரு படி மேலே போய் அவன் சொல்கிறான். அவன் காலை பிடிச்சி கதறி சொல்கிறான். அப்போ கூட இதே ஒரு கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி இதே நிலைமையில் தான் நான் இருந்தேன், இதே இடத்துல தான் அந்த ராஜாக்கு முன்னாடி நான் இருந்தேன். இப்போ எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான், நான் இவனை காப்பாற்றணும், இவனை மன்னிக்கணுன்ற உணர்வு அவனுக்கு அங்கே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவனை ரொம்ப சுலபமாக அவமானப்படுத்தி, ரொம்ப சுலபமாக அவனை நஷ்டப்படுத்தி, அவனை துக்கப்படுத்தி, இவன் எவ்வளோதான் மன்னிப்பு கேட்டு கெஞ்ச பார்த்தாலும் இவன் அவனை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொஞ்சம் கூட கொண்டு இல்லைன்றதை பார்க்கணும். 30 சொல்லுது, அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவு அவனை காவலுக்கு போடுது. அவனோட ஜெயிலில் போட்டான். 100 வெள்ளிக்காசை நீ எப்போ கொடுக்குறியோ அப்போ தான் ரிலீஸ் பண்ணி தூக்கி அவன் ஜெயிலில் போட்டான். பாண்டவர் பேதிட்ட அந்த ஓமையை காட்சிப்படுத்துகிறார். அந்த யூதர்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் காட்சி கொடுக்குறார். முதல்ல சொன்னார், கடவுளுடைய மன்னிப்பு எவ்வளோ ஆழமாகுது, கடவுள் எவ்வளோ உயர்வாக அவனை மன்னிக்கிறார். மனிதனுடைய மன்னிப்பு எவ்வளவு தரம் கெட்டது, மனிதனுடைய மன்னிப்பு எவ்வளவு அவலட்சணமானது, மனிதனுடைய மன்னிப்பு எவ்வளோ சுயநலமானது, மனிதனுடைய மன்னிப்பு எவ்வளோ போலியானது. இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னார். உன் இருதயத்தில் நான் 7 முறை மன்னிச்சா போதுமா நீ கேட்கிறதே எவ்வளோ அருவருப்பான காரியம். உனக்கு மன்னிப்பே தெரியலையே. இப்போ நீ 7 முறை மன்னிச்சிட்டா போதும், 8வது முறை என்ன செய்ய போகிற? 8வது முறை அவன் தப்பு செஞ்சுட்டாலும் என்ன செய்ய போகிற? அவனை பகைக்க போறியா? அவனோடு சண்டை போட போறியா? அவனை அழிக்க முற்பட போறியா? அதுதான் இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்கிறார். 7 முறை மன்னிச்சு 8வது முறை அவன் இடத்துல உன் பகையை தீர்த்துக்கொள்ள நீ முற்பட்டன்னு சொன்னால் உன் மன்னிப்பு அர்த்தமற்றது, உன் மன்னிப்பு உண்மை இல்லாத தன்மையை கொண்டு இருக்கிறது அப்படின்றத அவர் சொன்னார். இவன் அந்த ராஜா கிட்ட எவ்வளோ போலியாக இருக்கிறான்றதை இப்போ நம்ம பார்க்கணும். அந்த ராஜாவினிடத்தில் இவன் கேட்ட மன்னிப்பு எவ்வளவு அபத்தமானது. ராஜாவினிடத்தில் இருதயபூர்வமாக தான் இருதயத்தை உடைச்சவன் மன்னிப்பு கேட்கன்றதை பார்க்கணும். அந்த ராஜா தனக்கு கொடுக்குற தண்டனைக்கு பயந்து அந்த மன்னிப்பை கேட்டால் நம்ம பார்க்கணும். உண்மையாகவே அந்த ராஜாவினுடைய இருதய மன்னிப்பு உணர்ந்திருந்தானா இவன் கட்டாயம் அவனை மன்னிச்சிருக்கான். இப்போ இவனை மன்னிக்காமல் இவன் மேலே பகையை செலுத்த முற்படுகிறதே அவன் அந்த ராஜா கிட்ட வேஷம் போட்டான்னு சொல்லுவான். அந்த ராஜாவுடைய மன்னிப்பு உணரலன்னு சொல்லுவான். அந்த ராஜாவுடைய இருதய அன்பு இவனுக்குள்ளாக இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இவன் காலில் விழுந்திருக்கக்கூடிய அந்த 100 வெள்ளிக்காசு உடையவன் அவன் தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு அந்த தண்டனைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன். இப்போ 100 வெள்ளிக்காசு எவனாச்சும் நான் ஜெயிலில் போடுவாங்களாப்பா? இந்த சாதாரண ஒரு பணத்துக்காண்டி என்னை எவ்வளோ அவமானப்படுத்தலாமா நீ? நான் கேட்கவே இல்லை. அவன் முறையிடலை, அவன்கிட்ட வாதாடலை, அவன்கிட்ட சண்டை போடல. அவன் தூக்கி ஜெயிலில் போட்டவன் அவன் எப்படி அங்கே ஜெயிலில் உட்காரான். உண்மையான மன்னிப்பை எப்படி பெறுதுன்றது ஆண்டு வரைக்கும் சொல்கிறார். அநீதியாக நீ காயப்படும் பொழுது, அநீதியாக நீ துக்கப்படும் பொழுது நீ பொறுமையாக சகிக்கணுங்கிறார். பாவத்தை சகிக்கக்கூடிய இருதயம் இல்லாமல் மன்னிப்பு உருவாகாது. கடவுளை போட உன்னுடைய மன்னிப்பில் உண்மை தன்மை இருக்கணும். இருதயபூர்வமாக உன்னுடைய மன்னிப்பை நீ பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்கணும். மெய்யான பாவத்தை குறித்த அறிவும் குற்ற உணர்வும்
பாவ அறிக்கையும் காணப்படக்கூடிய மனிதன்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவர் சங்கீதம் 32 சொல்கிறாரு, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை கர்த்தர் மூடி இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் சொன்னார். பாவம் கடவுளால் மன்னிக்கப்பட்டு மூடப்படும் பொழுது தான் மகிழ்ச்சி சமாதானமும் உருவாகும். குடும்ப உறவாக இருக்கலாம், சபை உறவாக இருக்கலாம். எங்கே மகிழ்ச்சி உருவாகும்னு சொன்னால் இருதயபூர்வமான மன்னிப்பு இருக்கிற இடம். இருதயபூர்வமாக தான் பாவத்தை குறித்த ஆழமான உணர்வும் பாவத்தை குறித்த அறிக்கையும் உண்மையான மனம் திரும்பக்கூடிய குடும்பம் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியான குடும்பம்னா தப்பே செய்யாத குடும்பம் தான். மகிழ்ச்சியான சபைனா தவறே நடக்காத சபை இல்லை. தவறுகளை கடவுளுக்குள்ளாக மன்னித்து சகித்து ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகக்கூடிய காரியத்தை செய்கிறது தான் மகிழ்ச்சியான குடும்பமாக சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் பேதருக்கு அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா இந்த சபையை பற்றி தான் பேசிட்டு வராரு. பேதருக்கு சபையில் உள்ள உறவை குறித்து தான் சொல்லிட்டு வராரு. உன் சகோதரன் தான் சொல்கிறார், ஒரு சத்திரன்னு சொல்கிறார். உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ எவ்வளோ தூரம் உன்னுடைய மன்னிப்பை வழங்கணுன்றதை அவர் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல அவன் தன்னை குற்றவாளியாக பார்க்கவே இல்லை. அந்த ராஜாவுடைய பணத்தை கொள்ளையடித்த எந்த விதமான குற்றமும் உணர்வும் இல்லை. அது தன்னை நீதிமான் பார்க்கக்கூடிய எவன் இன்னொருத்தனை மன்னிக்க மாட்டான். நான் யோக்கியன் எவன் சொல்கிறானோ அவன் இன்னொருத்தனை மன்னிக்கக்கூடிய இருக்கவே இல்லை. என்கிட்ட எந்த குறையுமே இல்லைங்க, நான் மனசாட்சிக்கு பயந்து வாழன்னு சொல்கிறான் பாருங்க, அவனால் இன்னொருத்தனை மன்னிக்கவே முடியும். அவன் இன்னொருத்தனை நியாயம் தீர்க்க தான் முடியும். இப்போ அவன் நியாயம் தீர்க்க முற்படுகிறதே தன்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. தன்னுடைய பாவத்தை பெரிதாக பார்க்காம இன்னொருத்தனுடைய பாவத்தை பெரிதாக பார்த்தா மன்னிக்க முடியாது. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன் கண்ணில் உத்தரவு இருக்குது, உன் சகோதரனுக்கு தூசியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ அவ்வளோ கோடிக்கணக்காக கொள்ளையடிச்சு மன்னிப்பை பெற்ற இவன் 100 வெள்ளிக்காசை பெற்றவனை போய் குற்றவாளியாக நீ நியாயம் தீர்க்கிறன்றதை அவர் முன்பாக சொல்கிறத பார்க்க. மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லாத இடத்துல குற்றத்தை பெரிதுபடுத்துறது தான் இருக்குது. மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லாத இடத்துல பாவத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரியம் தான் இருக்குது. மன்னிப்பு இல்லாத இடத்துல அழிவை உண்டு பண்ணக்கூடிய காரியம் தான். மன்னிக்க முடியாத கணவன் குடும்பத்தை அழிக்கிறான், மன்னிக்க முடியாத மனைவி குடும்பத்தை அழிக்கிறான், மன்னிக்க முடியாத சபை மக்கள் சபையை அழிக்கிறான். சபையில் மன்னிப்பு என்பது கடவுள் தினந்தோறும் மன்னிக்கிறார்கள். கடவுளுடைய இருதயத்தில் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான சம்பவம் நடக்குது. ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் கோலாகலம் நடக்குது. ஒரு நாள் எவ்வளோ திருட்டு நடக்குது, எவ்வளோ உபச்சாரம் நடக்குது, எவ்வளோ விக்கிரக ஆராதனை நடக்குது. இவ்வளோ பாவத்தையும் கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். கடவுளுடைய இருதயம் மனுஷன் ஒரு நொடி கூட பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான். கடவுளுடைய இருதயம் ஒரு நொடி கூட மன்னிக்காமல் இருக்க முடியாது. தொடர்ச்சியாக இவ்வளோ மனுக்குலத்தையும் அவர் மன்னிச்சிட்டே இருந்தார். அவன் உணர்றான், அவன் அறிக்கை எடுக்கிறான், அவன் வர்றான் அப்படின்றத ஆண்டவர் பார்க்குறது. இருதயபூர்வமாக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றுறார், மன்னிக்கிறவராக இருக்குது. ஆனால் மனுஷன் மன்னிப்பின் இருதயம் இல்லாத பொழுது அவன் தன்னை அழிக்கிறான், தான் சக குடும்பத்தை அழிக்கிறான், தான் சக உறவை அழைக்கிறான். ஒப்புரவாகாத ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்தை முழுமையாக அழித்து கொண்டு இருக்கிறான்றதை பார்க்க. இதுதான் பிசாசு செய்யணும். பிசாசோட வேலையே ஒப்புரவாக விடமாட்டான். பாவம் செஞ்ச ஆதாம கடவுளிடத்தில் அவன் போக விடவே இல்லை. பாவம் செஞ்ச ஆதாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவதற்கான எந்த வாய்ப்பையும் பிசாசு கொடுக்க மாட்டான். பாவத்துக்கக்கூடிய மனிதனை மனம் திரும்பாமல் விட வைக்கிறதா இன்றைக்கி பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட விழுந்து போகும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது மன்னிக்கக்கூடிய விஷயத்துக்கு வெகு சீக்கிரமாக வந்துடணும். மன்னிப்பு இல்லைன்னா குற்ற உணர்வு இருதயத்தில் பதிந்து அது இன்னும் மோசமான விளைவுகளை கொண்டு வரும். யூதாசு ஒப்புரவாதத்துக்கு வரவே இல்லை. அவன் பாவம் செஞ்ச அந்த மன்னிப்பு தான் இருதயத்தில் வச்சு அந்த குற்ற உணர்வு தான் அவன் தூக்கு போட்டான். எல்லா தற்கொலைக்கும் அதான் காரணம். தற்கொலைக்கான காரணமே மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லை, மன்னிப்பு பெறாத இருதயமாக இருக்கிறனால தான் மனுஷன் தன் அழிக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ அளவை எதிர்பார்க்குற, உன் அளவு கடவுளுடைய அளவோடு ஒப்பிட்டு இல்லைன்னு சொன்னால் கடவுளை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உனக்கு இல்லாமல் கோபத்தையும் வைராக்கியத்தையும் நீட்டி கொண்டு இருக்கேன்னு சொன்னால், பகையை நீ வளர்த்து கொண்டு இருக்கேன்னு சொன்னால் நீ மனுஷ கொலைபாதகனாக இருக்கிற, நீ பிசாசு கூட்டமாக இருக்கிறன்ற எச்சரிப்பை தேவன் அங்கே முன்னிறுத்தவராக இருக்கிறார். அந்த ராஜா இவனை மன்னிச்சதுக்கு காரணமே இந்த மன்னிப்பு அவன் இன்னொருத்தனை கொடுக்கணுன்றதுக்காக தான். இந்த ராஜாவுடைய மன்னிப்பு, இந்த ராஜாவுடைய அன்பை போய் சொல்லணுன்றக்காண்டி தான் மன்னிச்சான். என் ராஜா இவ்வளோத்தையும் மன்னிச்சிட்டான்பா, என் ராஜா மகிமையான ராஜா, என் ராஜா அன்புள்ள ராஜா,
நம்ம ராஜா உண்மையான ராஜா, நம்ம எல்லாரும் இந்த ராஜாவுக்கு உண்மையாக சொல்கிறாங்க தான் மன்னிச்சு விட்டான். ஆண்டவர் சமாரிய ஸ்திரியை மன்னிச்சு அனுப்பும்போது அவள் போய் ஊர் ஃபுல்லாக சொல்கிறான், இப்படி தான் மேசியா வந்துட்டாருன்னு சொல்கிறான். அந்த கூடனுக்கு ஆண்டவர் கண் பார்வையை கொடுத்தவொடனே ஊர் ஃபுல்லாக போய் சொல்கிறான். அந்த குஷ்டரோகி ஊர் ஃபுல்லாக போய் சொல்கிறான். அதுக்கு தான் இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கோடியை ஏன் மன்னிச்சானா, இவனுக்கு கீழே நிச்சயம் கடங்காரப்பா அந்த ராஜாவுக்கு தெரியும். இந்த இவ்வளோ கோடியை கட்டாயம் இன்னொருத்தன் கொடுத்துருமா, அவனையும் இவன் மன்னிக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறான். ஆனால் அவன் எந்த உணர்வும் இல்லாமல் அந்த ராஜா தன்னை மன்னித்து அந்த உணர்வையும் தன்னுடைய நிலையையும் தான் எந்த நிலையில் அழிவுக்கு ஏதோ அருந்தோன்றதை உணராதனால தான் அவனால் மன்னிக்கவே முடியல. பரலோகமே மன்னிப்பின் குடும்பம் தான். மன்னிக்கிறவன் தான் பரலோகத்தில் இருக்க முடியும். மன்னிப்பை பெற்றவனும் மன்னிப்பை பகிர்ந்து கொடுக்கிறவனும் தான் பரலோகத்தின் புத்திரனாக இருக்க முடியும். மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லாதவன் ஒருபொழுது கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்க முடியாது. பரலோகத்துக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை இந்த மன்னிப்பினுடைய இருதயம் நமக்கு இல்லைன்னு சொன்னால், மன்னிப்பினுடைய இருதயம் நமக்கு கடினமாக இருக்குன்னு சொன்னால், நிறைய நேரம் அநேகரை நியாயம் தீர்த்துறோம், அநேகரை குற்றவாளி ஆக்கிறோம், அநேகரை ஆக்கினைக்கு எதுவாக நம்ம கொண்டு போயிடும். கடவுளுக்கு முன்பாக எல்லாரும் தண்டனைக்குரியவர்கள், கடவுளுக்கு முன்பாக எல்லாரும் மோசமான பாவிகள். எல்லாரும் இந்த தேவனை அறிப்பதற்கு தேவனது மன்னிப்பையும் இரக்கத்தையும் பகிர்ந்து கொடுப்பதாக நம்ம அழைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சிந்தையை கடவுள் நமக்கு தந்தருவாராக. மூன்றாவதாக கடைசியாக ஆண்டவர் இந்த உண்மையை முடிக்கிறார். ஆண்டவர் முதல்ல தேவனது மன்னிப்பின் இருதயம் எப்படின்னு சொன்னார், மனிதனுடைய மன்னிப்பின் நிலை என்னன்னு சொன்னார். இப்போ மூன்றாவதாக 32 35 வசனம். எப்படி முடிக்கிறார் பாருங்க இந்த ஓமை. ஆண்டவர் நினச்சிருந்தா 31 அந்த ஓமையை முடிச்சிருந்துக்கலாம். நம்ம 30வது வசனத்துலேயே அந்த ஓமையை முடிச்சிருக்கலாம். அவ்வளோதான்பா, இப்படி இருந்தால் இப்படி நடந்தால் இப்படி முடிச்சிருக்கலாம். இன்னமும் ஆண்டவர் அந்த ஓமையை கண்டினியூ 3வது ஒரு காட்சிக்கு நேரம் அந்த ஓமையை கொண்டு வரார். இப்போ அங்கே என்ன சொல்கிறாரு, அவனை கொண்டு ஜெயிலில் தூக்கி சிறைச்சாலையில் போட்டான். 31 நடந்ததை அவனுடைய உடன் வேலையாட்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் நடந்த எல்லாம் அறிவித்தார்கள். இப்போ 3வது ஒரு கூட்டம் வருது. அவனுக்கு செய்யப்பட்ட அந்த அநீதியை அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு வேலைக்காரர்கள் பார்க்குறான், இன்னொரு ஸ்லேவ் பைபிள் சொல்லுவாங்க, இன்னொரு அடிமைகள் பார்க்குறாங்க. எப்போ இந்த சாதாரண பணத்தை வாங்கினதுக்கு இவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டானே அப்படின்ட்டு இப்போ இவங்க போய் எங்கே போகிறாங்க, ராஜா கிட்ட போகிறாங்க. ஏன் போகிறாங்க, அவங்கள போட்டவே அடுத்து வேலைக்காரங்களை அவன் போட்டுருவான். இப்போ இந்த உடன் வேலையாட்களை மறுபடியும் அவன் அந்த இன்னொரு வேலைக்காரனை போட்டது போல் இவனை சிறைச்சாலையில் போட்டுருவாங்கன்ற அந்த பயத்தில், அந்த நடுக்கத்தில் இப்போ அவங்க எங்கே போகிறான், நான் நேரடியாக அவங்ககிட்ட போகல, அந்த சிறைச்சாலை போட்ட அந்த வேலைக்காரங்கிட்ட போய் நீ எப்படி துரோகம் பண்ண, நீ எப்படி அவனை சிறைச்சாலையில் போட்டேன்னா அவங்க போய் அவன்கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணலை, அவனிடத்துல எந்த போராட்டமும் பண்ணலை. அவங்க எங்கே போனாங்கன்னு பார்க்குறோம், நேராக அந்த ராஜா கிட்ட போகிறாங்க. இப்போ நான் மன்னித்த அந்த ராஜா கிட்ட அந்த வேலைக்காரங்க போகிறாங்க. அவங்க துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் நடந்து எல்லாம் அறிவித்தார்கள் சொல்லி பார்த்து. இப்போ ஏன் அவங்க நேரடியாக அவங்ககிட்ட போய் சொல்லலை, நேராக அவங்ககிட்ட போய் அவனுடைய தவறை சொல்லி அவனை சீர்படுத்தாமைய ராஜா கிட்ட போனான். அவனுடைய செயல்பாடு சொல்லுது அவன் எவ்வளவு மூட குணத்தையும் முரட்டுத்தனத்தையும் கொண்டு இருக்கிறான்னு சொல்லுது. அவன் தெரியாமல் அந்த தவறை செய்யலை, அவன் தெரியாமல் அவனை சிறைச்சாலையில் போடலை. அவன் மன்னிப்புடைய ஆழத்தை உணர்ந்து அன்புடைய ஆழத்தை தெரிஞ்சு துணிகரமாக அவனை ஜெயிலில் போனான். அவங்ககிட்ட போய் பேசுவதற்கோ, அவங்ககிட்ட போய் முறையிடுவதற்கோ, அவங்ககிட்ட போய் விண்ணப்பத்துக்காக கெஞ்சுவதற்கோ எந்த விதமான தேவையும் அங்கே இல்லாத நபர்கள் உணர்ந்து இவனை திருத்துறதுக்கு அந்த ராஜாவால் தான் முடியும், இவனை சரி செய்வதற்கு அந்த ராஜா செயல்பட்டால் தான் முடியும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையை அந்த ராஜாவின் இடத்துல போனாங்கன்னு சொல்லப்படுறாரு. இன்னும் ஒரு பாடம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. எந்த மனிதனுடைய முரட்டுத்தனத்தையும் புத்தியீனத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது. பாவத்தை துணிகரமாக செய்யக்கூடிய மனிதனிடத்தில் அவனுடைய பாவத்தை விளக்கப்படுத்தி அவனை மனம் திரும்ப வைக்க முடியாது. துணிகரமாக பாவத்தை செஞ்சு கடவுள் இருக்கக்கூடிய மனிதனை கடவுளுடைய கரத்தில் தான் ஒப்பு கொடுக்கணும்.
கடவுள் அந்த மனிதனுடைய இருதயத்தில் செயல்படாத வர எந்த மாற்றமும் நிகழாது. அதான் அவர் தீமையோடு எடுத்து நிற்காதுங்க, தீமையோடு சண்டை போடாதாங்க. அவனுடைய பகையாக தெரிஞ்சு உன்னை பகைக்கிறான்னு சொன்னால் நீ அவனுக்காக கடவுளுடைய சமூகத்தில் பண்ணுற, அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்கு பண்ணாது. ஆனால் சொல்ல பன்றிகள் முத்துக்களை போடாதுன்றார். தேவ சமூகத்தில் அவனுடைய மனம் திரும்புதலுக்காக ஜபம் பண்ண தான் அந்த இடத்துல அந்த வேலைக்காரங்க போய் அந்த ராஜா கிட்ட மன்றாடுகிறத ராஜாவுக்கு செய்தி போகுது, நீங்கள் மன்னிச்சு விட்டீங்க, அவ்வளோ கோடியை மன்னிச்சு அவனை ரிலீஸ் பண்ணி விட்டீங்க, இப்போ அவனுக்கு கீழே வேலை பார்க்குற அந்த வேலைக்காரன் ஜெயிலில் போனான். ராஜா என்ன செய்கிறான், அவனை கூப்பிடுன்றான். அவனை கூப்பிட்டு பொல்லாத ஊழியக்காரனே, கொடூரமான ஊழியக்காரனே, நயவஞ்சகனை, மோசமானவனே, மாய்மாலக்காரனே அவனை கூப்பிட்றான். நீ என்னை வேண்டிக் கொண்டபடி நான் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்துட்டேன். அதாவது அவனை கூப்பிட்டு உன தூக்கி ஜெயிலில் போகிறான்னு சொல்லியிருக்கான். அயோக்கியமாக நடந்துட்டான், மன்னிப்பை துச்சமாக நினச்சிட்டாங்க. இவனை தூக்கி அவன் போட்டு அதே ஜெயிலில் அவனை கூட அவன் சொல்கிறான். ஆனால் அவன் கூப்பிட்டு என்ன செய்கிறான், அவனோட பேசுகிறான். அந்த ராஜா அவனுக்கு இன்னமும் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். அவன் தொடர்ந்து துணிகரமாக அந்த ராஜாவுக்கு எதிராக தப்பு செஞ்ச பொழுது அவனை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறேன், நான் உனக்கு எப்படி மன்னிச்சேன், உன்னை எப்படி காப்பாற்றுறேன்னு அது விளக்கப்படுத்தி சொல்கிறான் பாருங்க. அந்த இடத்துல நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்தேன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடல் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ அப்படின்னு கேட்குறேன். அப்பா நான் உன்னை எப்படி மன்னிச்சேன், நீ எவ்வளோ கடன் பட்ட, நீ எப்படி விழுந்து அழுத, எப்படி உன் மனைவி பிள்ளைகளுக்காக என்கிட்ட இறக்கத்தை கேட்குறேன், நான் எப்படி உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னை மன்னித்து நேசித்து உன்னை காப்பாற்றிருக்கும் பொழுது இந்த மன்னிப்பு நீ அவனை கொடுத்துருக்க வேணாமாப்பா, நான் உனக்கு கொடுத்த இந்த இறக்கத்தை நீ அவனை காட்டிருக்க வேணாமா, அவனை நீ மன்னிச்சிருக்க வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியை இவங்க செய்கிறார். இந்த தேவனது அந்த இரக்கமும் அந்த தயவும் பாவிகள் இடத்துல, துரோகிகள் இடத்துல, தன்னை எதிர்க்கிற ஜனங்கள் இடத்துல எவ்வளவு ஆழமாக இருக்கிறதுன்றதை அவர் சொல்கிறார். இந்த ராஜா கூப்பிட்டு மறுபடியும் அவனுடைய பாவத்தையும் தனது கிருபையையும் அவனுக்கு விளக்கப்படுத்தி நேசிக்கிறார். இந்த முரட்டு கொண்ட அந்த வேலைக்காரை மனம் திரும்புவதற்கு ஒரே ஒரு வழி அவனுக்கு மறுபடியும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் விளக்கப்படுத்தி சொல்கிறது தான். இந்த ராஜாவை தான் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் இங்கே செய்கிறான். அவனுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனுடைய தவறு அவன் ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி அவன் தன்னை சீர்படுத்தி அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை விடுவிச்சு அவனை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கப்படுகிறான். நான் கேட்குறான், நீ அவனை காப்பாற்றுறது இல்லையா, நான் அவனை மன்னிச்சிட்டேனேப்பா அப்படின்றான். ஆமாம் ராஜா, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இப்போ போய் அவனை ரிலீஸ் பண்ணிடுறேன், அவனை காப்பாற்றிடுறேன், உங்களுடைய அன்பு மகா பெரியதை அவன் சொல்லலை. அவன் அமைதியாக அவ்வளவு எச்சரித்த பொழுதும் நான் அவனை காப்பாற்ற முடியாதுன்ற, நான் அவனை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு நிற்கிறான். அதனால தான் அங்கே சொல்கிறது, அவன்கிட்ட சொல்லி அது கேப் கொடுத்து பாருங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா அவன் ஒன்றும் பேசாமல் இருந்தனால தான் அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவனை கூப்பிட்ட ஒன்றும் கோபம் வரலை. இப்போ விளக்கப்படுத்தி சொல்லியும் அவன் தான் தவற ஒத்துக்கலை, மனம் திரும்பலை, இன்னமும் விடாப்படியா நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றான். இப்போ அதனால தான் அவன் மேலே கோபப்பட்டு அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாத்துக்கு இடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லுவாங்க பாடு. இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு விளக்கப்படுத்தி இவ்வளவு வாய்ப்பு கொடுத்து உனக்கு புரியலைன்னு சொன்னால் இனி உனக்கு மன்னிப்பை நான் கொடுத்து வேஸ்ட்டுப்பா, உன்னை மன்னித்ததே வேஸ்ட்டு, உன்னை காப்பாற்றினதே வேஸ்ட்டு, உனக்கு வர வேண்டியது நீதியான தண்டனை மட்டும்தான்றதை எச்சரிப்பை அவனுக்கு கொடுத்து எந்த இடத்துல அவனை பாத்திக்கிற இடத்துல போட்டானோ அதே இடத்துல இவனையும் போட்டு இவனுக்கு ஆயுள் முழுவதும் பாத்திக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை தண்டனையை கொடுத்து தீர்ப்பு அளிச்சான்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையை முடிக்கிறேன். அந்த ராஜா எப்படி இறுதியாக நீதி செய்தான், அந்த ராஜா எப்படி தன்னுடைய பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறவனை தண்டிச்சான், அந்த ராஜா எப்படி தொடர்ந்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்ட ஒரு மனிதன் தான் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அவனுக்கு தேவனுடைய நீதியான தண்டனை வந்ததுன்னு சொல்லு. ஆண்டவர் பைபிளில் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார், ஆனால் ஒரு பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறார். கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் நிராகரிக்கக்கூடிய பாவத்துக்கு ஒரு பொழுதும் மன்னிப்பே கிடையாது. ஒருத்தனுக்கு அன்பையும் கிருபையும் கடவுள் தெளிவாக விளக்கப்படுத்தி அவனுக்கு மன்னிப்பினுடைய ஆழத்தை சொல்லி மீட்பினுடைய விடுதலையை சொல்லி அவன் நிராகரிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பொழுதும் மன்னிப்பு கிடையாது. அதான் வேதம் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்ய எல்லா பாவம் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம் ஒரு பொழுதும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்கிறான். ஆவியானவருக்கு விரோதமான பாவம் தான் ஆவியானவர் சுவிசேஷத்தை விளக்கப்படுத்தும் பொழுது அதை நிராகரிக்கக்கூடிய பண்.
கடவுள் சத்தியத்தை வெளிப்படுத்தி உனக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குப்பா, உனக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு இடம் இருக்குப்பா, உனக்கு விடுதலை கூடியக்கூடிய ஒரு கடவுள் இருக்காரு, அவர் முழு இருதயத்தோட விசுவாசம் சொல்லும் பொழுது அந்த இயேசுவை நிராகரிக்கக்கூடிய எல்லாருக்கும் நீதியான ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஓமையில் பேருக்கு தான் சொல்கிறான், உனக்கு தெரியலை, மன்னிப்போட அளவு தெரியலை, இப்போ நான் மன்னிப்பு உனக்கு விளக்கப்படுத்திட்டேன். எது மன்னிப்பு நான் சொல்லிட்டேன், கடவுள் எப்படி உன்னை மன்னித்து மீட்டார் நான் சொல்லிட்டேன், உன்னுடைய மன்னிப்பு எவ்வளோ தவறாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். கடவுள் இப்போயும் உன்னை மன்னிக்கிறா, இப்போயும் உன்னை மன்னித்து உன்னை சேர்த்து இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது தேவன் உன்னை மன்னித்து ஏற்றுக்கூடாதுப்பா, உனக்கு சமாதானமாக விடுதலை உள்ள வாழ்க்கை இருக்குன்றத சொல்கிறார். இதை நீ நிராகரிக்கும் பொழுது உனக்கு நீதியான ஆக்கினையும் தண்டனையும் அளவில்லாமல் மன்னிக்கக்கூடிய தேவன், கோடிக்கணக்கான பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவன் அந்த மன்னிப்புக்கு ஒரு எல்லை கூட வச்சிருக்கிறார். அந்த மன்னிப்பு கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் மன்னிக்கிறார். இயேசுவுக்கு வெளியே எந்த ஒரு பாவம் மன்னிக்கப்படுறதே இல்லை. இயேசுவுக்கு வெளியே எந்த ஒரு மனிதனும் கடவுளிடத்தில் ஒப்புரவாகவே முடியாது. கடவுள் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பையும் கிருபையும் கொடுக்குறான்னா அது கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான் இருக்கார். பேதற்காக தான் இறுதியாக விளக்கப்படுத்தி சொல்கிறார், உன்னுடைய மன்னிப்பு கிறிஸ்துவுக்குள்ளான மன்னிப்பா, தேவன் உனக்கு கொடுக்க மன்னிப்பாக இருக்கணுன்றதை அவர் சொல்கிறார். கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவனுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படும். கிறிஸ்துவ நேசிக்கிறனுடைய பாவத்தை முழுமையாக மன்னிக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை இலவசமாக மன்னிக்கிறார். அதான் இறுதியாக அவர் சொல்லி முடிகிறார், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால். அப்போ நான் அது நீ மன்னிக்கிற, ஆனால் மனப்பூர்வமாக மன்னிக்க மாட்டேன். நீ மன்னிக்கிற, உன்னுடைய மன்னிப்பில் போலித்தனம் இருக்குது, உன் மன்னிப்பில் பகைமை இன்னமும் இருக்குது, உன் மன்னிப்பில் இதயபூர்வமான உண்மை தன்மை இல்லை. மன்னிப்புனா அது நடந்ததாக எண்ணவே கூடாது. மன்னிப்புனா நடந்த சம்பவத்தை அப்படியே மறந்துடும். மன்னிப்புனா அந்த மனிதனை புதியதாக பார்க்கணும். ஒரு மனுஷன் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய பழைய பாவங்களை நினைத்து பார்க்கக்கூடாது, அவனுடைய பழைய சுபாவங்களை மனதில் வச்சுருக்கக்கூடாது. எப்போ யார் இருதயபூர்வமாக மனம் திரும்பினாலும் அவர்களை முழு இருதயத்தோடு மன்னித்து வரவேற்கணும். சிலுவையில் அறையப்பட்ட கலனாளர் அப்படி தான் மன்னிச்சார். இன்றைக்கி நீ என் கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொல்லும் பொழுது அவளை திருடன் அவர் எதிரில்லை. இன்றைக்கி நீ என் கூட பரதேசிப்பான், என்னுடைய குமாரனா பரலோகத்தில் நித்திய தேவ பிள்ளையாக இருப்பான், அவங்கள இணைக்கிறவங்க தான் மன்னிச்சிருக்கிறார். இந்த மன்னிப்பின் சத்தியம்தான் நீங்கள் குடும்பத்துக்கு தேவை. இந்த மன்னிப்பின் சத்தியம்தான் உங்களுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவை. இந்த மன்னிப்பின் சத்தியம்தான் இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவை. இந்த மன்னிப்பினுடைய சத்தியம் மட்டும்தான் இந்த உலகத்தை அசைக்கும். இயேசுவினுடைய மன்னிப்பு தான் இந்த உலகத்தை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் நானும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தான் மெய்யான சமுதாயம் உருவாகும். இந்த சமுதாயம் உருவாவதற்கு தேவன் உங்களை என்னை வைக்கிறார். அப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே எனக்கு மன்னிப்பின் இருதயம் இருக்குது ஆண்டவரே, என்னுடைய மன்னிப்பு உண்மையாக தான் இருக்குது ஆண்டவரே, என்னுடைய மன்னிப்பு உண்மை போல் இருக்குது ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறது போல நான் இன்னொருத்தனை மன்னிக்கிறேன்னா, ஒருவேளை அப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த உலகத்தில் மன்னிக்கக்கூடிய முதல் மனிதன் நான் தான், இந்த உலகத்தில் எல்லாரையும் விட மோசமான பாவியாக நான் தான் இருக்கிறேன், எல்லாருடைய பாவத்தையும் ஒப்பிடும் பொழுது இந்த 10,000 தாளந்து பெற்ற மனிதனை போல என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாவ சுபாவங்கள், என்னை உமது அன்பினால் மன்னித்து முதுக்குமார் நான் இயேசுக்கு நிமித்தம் விடுதலை கொடுக்கணும் கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பின் இருதயத்தை, இந்த மன்னிப்பின் இருதயத்தோடு வாழ்வது போல மகிழ்ச்சி வரையுமே இல்லை. மன்னிப்பின் இருதயத்தோடு நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்குள்ளாக ஜனங்கள் இயேசுவை பார்க்கணும். உங்களை பார்க்கும் பொழுது மக்கள் இயேசுவினுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய நபராக பார்க்குறானா? உங்களை பார்க்கும் பொழுது கோபக்காரனா, மன்னிப்பற்றவனா, சிடுமூஞ்சியா, பகைமை உள்ளவனா பார்க்குறானா? அப்படிலாம் இருந்தால் நம்ம உண்மையாகவே இந்த மன்னிப்பை பலன்னு நடப்போம். ஆனால் இந்த மன்னிப்புக்கு ஒரு எல்லை இருக்குது. இந்த மன்னிப்புடைய எல்லை என்பது என்ன பண்ணாலும் மன்னிச்சுட்டே இருக்குது. ஆண்டவரே இங்கே மன்னிக்கலாம், அவன் அந்த 10,000 தாளந்தை மிஸ்யூஸ் பண்ணி மன்னிச்சார், அவன் போய் இன்னொருத்தனை மன்னிக்காமல் திரும்ப வரும்பொழுது அவனை மன்னிக்கணும். சரி பரவாயில்லப்பா மறுபடியும் அவனை மன்னிச்சு விட்றேன்லாம் சொல்கிறான், அங்கே நிப்பாட்டிட்டார் ஆண்டவர். அந்த மன்னிக்கான ஒரு எச்சரிப்பை கடவுள் கொடுக்குறாரு. மன்னிப்பு என்னன்னு நீ தெரிஞ்சு துணிகலமாக நீ மன்னிக்காமல் இருந்தேன்னு சொன்னான், கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு கிறிஸ்துவ ருசி பார்த்து நீ கிறிஸ்துவன்ற அடையாளத்தோடு வாழ்ந்து உன்னால் அன்பையும் மன்னிப்பை விளக்கப்படுத்த முடியலைன்னா உனக்கு நீதியான ஆக்கினை தீர்ப்பு உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த தேவனது கோபத்திலையும் ஆக்கியிருந்து நம்ம தப்பிப்பதற்கு இந்த ஓமை சுமூகமாக முடியலை. இந்த ஓமை பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்ட 2 பேருமே சிறைச்சாலையில் இருக்கும்.
அந்த ஊமையை யாரால் ஆரம்பித்தாரோ அவனும் உபாத்தத்தில் இருக்கிறான். அவனால் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தனும் கிடைச்சாரோ. மன்னிப்பல்லன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அழிவு. மன்னிப்பல்லன்னு சொல்லணும்னா குடும்ப உடையும். மன்னிப்புலன்னு சொன்னால் சபை சிதறடையும். மன்னிப்புலன்னு சொன்னால் சமுதாயம் சீரடையும். மன்னிப்புலன்னு சொன்னால் கடவுளுக்கு எந்த மகிமையும் இல்லை. கடவுளுக்கான மகிமையே நம்மளை அவர் மன்னிக்கிறது தான். அவர் என்னை மன்னிக்கிறது போல மகிமையான சந்தோஷம் மகிழ்ச்சி. என் இருதயம் எப்போல்லாம் குற்ற உணர்வில் பீடிக்கப்பட்டிருக்குதோ அப்போல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய இருதயத்தை விடும். என் மனைவியை சகிக்க, என் பிள்ளைகளை சகிக்க, என் சபையை சகிப்பதற்கு மன்னிப்பின் இருதயத்தை கொடுங்கன்னு கெஞ்சக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் மன்னிப்பை கொடுக்குறார். பைபிளில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மன்னிப்புக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். இதோட நம்ம அதை ஆட்சியை நம்ம முடிப்போம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வசனம் வரை வாசம். 2 சாமுவேல் 9 1 to 8 வரைக்கும் யாராச்சும் வாசம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 to 8 வசனம். ரைட். இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா தாவீது ராஜா ஆனதுக்கப்புறம் நடந்த சம்பவம். அந்த காலத்தில் ஒரு ராஜா பதவிக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவனை எதிர்க்கக்கூடிய முன்னாடி இருந்த ராஜாவினுடைய வம்சமெல்லாம் அழிக்கப்படும். ஏன்னா அந்த ராஜ்யத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது, முதல்ல உள்ளுக்குள்ளே யாரும் எதிரியாக இருக்கக்கூடாது. அப்போ அதனால் ஒரு ராஜா இன்னொருத்தனுடைய வெற்றி கொள்ளும் பொழுது அவனுடைய குடும்பத்தில் எந்த மகனும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னை எதிர்க்க வந்துடக்கூடாது. இது மரம், இது நீதி. இப்போ சவுல் ராஜ்யபாரம் பண்ணி தேவன் சவுளுடைய ராஜ்யபாரத்தை அழித்து தாவீது கையில் கொடுக்குறார். தாவீது சவுல் தனக்கு என்னெல்லாம் செஞ்சானெல்லாம் அறிஞ்சான். கிட்டத்தட்ட 17 வயசில் அவன் கோலியாத்தை கொலை செய்கிறான், கோலியாத்தை வெற்றி கொள்ளுகிறான். அவன் பதவி ஏற்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 வயசாகுது. 15 வருஷம் 20 வருஷம் சவுலோட ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறான். சவுல்னால் குடும்பத்தை விட்டு ஓடுறான், சவுல்னால் மனைவியை விட்டு ஓடுறான், சவுல்னால் தேசத்தை விட்டு ஓடுறான், சவுல்னால் துண்டாடப்படுறான். தாவீது ஒரு இடத்துல கூட சவுலுக்கு துரோகம் பண்ணவே இல்லை. ஆனால் சவுல் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனை கொலை வெறியில் இருக்கான். தேவன் சவுலை கொன்று தாவீதுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறார். சவுலுடைய எல்லா குடும்ப நபர்களும் தாவீதுக்கு எதிராக வராதபடி தாவீதுடைய படைகளெல்லாம் எல்லாரையும் கொன்றார். கொல்லும் பொழுது தாவீது கேட்குறான், இன்னும் சவுல் குடும்பத்தில் யாராச்சும் மீதியாக இருக்கிறானான்னு கேட்குறான். இப்போ சவுலுடைய மகன் தான் யோனத்தான். அந்த யோனத்தானுடைய ஒரு குமாரன் தப்பிச்சிருக்கிறான்பா. அவன் யுத்தம் நடக்கும் பொழுது சிறு வயதில் ஓடி அவன் கால் முடமாய் ஒரு முடவனாக இருக்கிறான் அப்படின்னு செய்தியை தாவீதுகிட்ட சொல்கிறான். தாவீது அவன் கூட்டி வாங்குறான். இயல்பாக ஒரு ராஜா அந்த எதிரி நாட்டினுடைய அடுத்து இவன் இளவரசன், ராஜாவினுடைய இளவரசனுடைய மகன். இவன் அவனுடைய சொந்த பந்தத்தை உறவுகளை கூப்பிட்டு தன்னை எதிர்த்து நான் ராஜ்யத்தை கலைப்பதற்கு எல்லா வழிவாய்ப்பும் இருக்குது.
ஆனால் அந்த மேவிபோசேத்தை அவன் கூப்பிட்டு வர சொல்லி, நீ என் பந்தியில் அப்பம் புசிக்கக்கூடிய குமாரனாக இருப்பான். உன் தாத்தா எனக்கு துரோகம் பண்ண வேணாம், உன் குடும்ப வம்சமே எனக்கு துரோகம் பண்ண வேணாம், ஆனால் நீ என்னுடைய குமாரனில் ஒருவனாக இருப்பான். இப்போ தான் மேவிபோசேத் அவன் சொல்கிறான் 8வது வசனத்தில், அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறதற்கும் ஒரு அடியான் எம்மாத்திரம். அவனை கூட்டிகிட்டு வரும்பொழுது அவ்வளோதான் அன்றைக்கி தாவீது கொல்ல போகிறான். என் அப்பா அவனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு பழி வாங்க போகிறான்னு நினச்சிட்டு நான் சொல்கிறான், யோனத்தான் நிமித்தம் உன் அப்பா என்னோடய ஃப்ரெண்டு, உன் அப்பாவுக்கு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், உன் குடும்பத்தில் யாரையும் அழிக்க மாட்டேன்னு சொன்னேன். உன் அப்பா நிமிஷம் நான் அவனை உயிரோடு வச்சுருக்கிறேன், நீ என் பிள்ளையில் ஒரு பிள்ளையார். அவன் உடனே அவனால் அவனுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, அவன் ஒரு எதிரியோடைய பிள்ளை, துரோகியோட பிள்ளை. அவனை தான் சமூகத்தில் வச்சு மன்னிச்சு அவனை சாகுற வரைக்கும் தாவித பாரு. இதுதான் மன்னிப்புடைய ஆழம். துரோகியை சத்துருவை தேடி போய் கூப்பிட்டு அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய ராஜ பதவியில் அவனை உட்கார வச்சு தாவீது அழகு பார்த்து கடவுள் இப்படி தான் மன்னிக்க சொல்கிறார். அந்த மன்னிப்பு அளவு கடந்து யோனத்தானை நேசிச்சனால மன்னிக்கிறான். கடவுள் உங்களை இயேசுவை நேசிச்சனால மன்னிக்கிறார். இயேசுவின் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றுகிறார். இப்படிப்பட்ட மன்னிப்பின் சிலாக்கியங்களை தேவன் நம்ம கொடுப்பார். நம்முடைய குடும்பம், சபை எல்லாவற்றிற்கும் இந்த மன்னிப்பின் இருதயத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்மை அதிகமாய் மாற்றுவார்கள்.